திரு ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் கடந்த மே 10 அதுவும் அன்னையர் தினத்தன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வராக பதவியேற்றுக்கிட்டாரு. பதவியேற்ற அடுத்த நொடியிலேயே அவர் 3 முக்கிய கோப்புகளை கையெழுத்திட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் எந்த 3 விஷயத்துக்காக கையெழுத்திட்டார், அதுக்கு மக்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் முதல் போட்ட கையெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தான். தமிழகத்தில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் மாதத்துக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்துக்கு தான் அவர் முதல் கையெழுத்து போட்டார். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள் பாதுகாப்பு படை. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கும் ராணி வேலு நாச்சியார் படை அப்படிங்கிற பெயரில் தனிப்படை அமைக்க உத்தரவிட்டார். 3வது முக்கிய விஷயம் எல்லார் மத்தியிலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு. தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றணும், அதே சமயத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சிறப்பு போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவை உருவாக்கணும் அப்படின்னும் ஆணையிட்டார். 3 விஷயங்களான 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு படை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அப்படிங்கிறதுக்காக கையெழுத்திட்டது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஜயுடைய இந்த அதிரடி திட்டங்களுக்கு மக்களிடையே கலவையான மற்றும் பெரும்பாலான ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முதல் லெவலில் இருக்கக்கூடிய இலவச மின்சாரம் குறித்த வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் இந்த திட்டத்தை வெகுவாக பாராட்டியிருக்காங்க. மாதந்தோறும் மின்சார கட்டணம் குறையும் அப்படிங்கிறது தங்களுக்கு பெரிய அளவில் நிம்மதியை தருது அப்படின்னு ஏழை குடும்பத்தையும் நடுத்தர குடும்பத்தையும் சேர்ந்த இல்லத்தரசிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துடைய மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா இந்த திட்டம் முறையாக அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதே மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. 2வது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கக்கூடியது பெண்கள் பாதுகாப்பு படை, அதாவது ராணி வேலு நாச்சியார் படை. இந்த பர்டிகுலரான விஷயம் பெண்கள் மற்றும் மாணவிகள் மத்தியில் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் பொது இடங்களில் அச்சமின்றி நடமாடுறதுக்கு இந்த பாதுகாப்பு படை வழிவகுக்கும் அப்படின்னு பெண்களும் மாணவிகளும் இந்த திட்டத்துக்கு ரொம்ப ஆர்வமாக வரவேற்றிருக்காங்க. அதே மாதிரி சீருடை அணியாத காவலர்கள் மூலமாக கண்காணிப்பு என்பது ஒரு புதுமையான முயற்சி அப்படின்ற கருத்தும் மக்கள் மத்தியில் கருதப்படுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை. பெற்றோர்கள் மத்தியில் இந்த கையெழுத்துக்கு மிக பலத்த வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இளைஞர்கள் போதை பாதையில் சீரழிவதை தடுக்கிறதுக்கு இந்த தனிப்படை மிக அவசியம் அப்படின்னு பலரும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வராங்க. இந்த கட்சியுடைய புதிய அரசியல் தொடக்கம் பதவியேற்ற கையோட தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக விஜய் செயல்பட்டது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே செயல் வீரர் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பங்கேற்றதுக்கு அப்புறமா போட்ட முதல் 3 கையெழுத்துகளில் உங்களுக்கு எந்த திட்டம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த திட்டம் பிடிச்சிருக்கு அதற்கான காரணத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.